ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ராகவுக்கு மனசு ரொம்பவே சரியில்லாத காரணத்தினால குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அபிக்கு ஃபோன் வரதுன்னு பேரில் அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மதுவை பற்றி நினச்சி ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. யாருங்க இந்த மது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட அபி கேட்க, என்னோட மதுடியாவ, என்னோட மது, நேரம் என்னோட மது மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, உன்னை போய் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அபியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா ராகவ் அப்படியே புலம்பிக்கிட்டே தூங்க, யார் இந்த மது தெரிஞ்சாகணுமே அப்படின்ற குழப்பத்தோடவே இருக்கிற தருணத்தில் ராகவோட டைரியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிற தருணத்தில் மது பற்றி எல்லாமே எழுதியிருக்காரு. அதில் மது யார் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. மது உயிருக்கு உயிராக அவர் காதலிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா மது இறந்து போயிட்டதுனால அவங்களோட இழப்பை தாங்க முடியாமல் தான் இந்த ராக்கி பாய் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அபி இவருக்குள்ளேயே இவ்வளோ நல்ல மனசு இருக்கா, ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிற மனசு இவருக்குள்ளே இருக்கா, அப்போ இவர் நல்லவராக தான் இருந்திருக்காரு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் அவர் மாறி இருக்கார். இவர் இனிமேல் நல்லபடியாக பார்த்துக்கணும், நான் அந்த மதுவாக மாறணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, தூங்கி எழுந்ததுக்கப்புறமாவும் ராகவ் கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறாங்க. இதெல்லாமே புதுசாக இருக்குது ராகவுக்கு. ரொம்பவே மாறுதலாக அன்பாக நடந்துக்கிறத பார்த்த ராகவுக்கு சந்தேகம் எழும்போது, எதனால் இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, திரும்ப அபிகிட்ட சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. தருணத்தில் எல்லாரும் முன்னாடி ராகவ் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளூர்லேயே தங்கிடுறாரு ஒரு ரூம் எடுத்து. இதெல்லாம் கேட்ட முரளி பயங்கர எரிச்சலாக, எப்படியாவது இதை தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பாட்டி சொல்றதன் பேர்லையும் அவங்க அக்கா சொல்றதன் பேர்லையும் என்ன பண்ணுறாரு, ராகம் யாருக்கும் தெரியாமல் உள்ளூர்லேயே அபையை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் தங்க வச்சிருக்காரு. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு முரளி. இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு வழி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்ட முரளி என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோட்டல்லேயே ஒரு ரூம் போட்டு தங்குறாங்க. அதுக்கப்புறம் அபையை மாட்ட வைக்கிறாங்க. ராகவ் காப்பாற்றுறாரு. இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா பாட்டிமா அப்புறம் அஞ்சலி எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக ராகு உங்கள் ரெண்டு பேரையும் தனியாக அனுப்பணும், உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படணும், ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் நினச்சோம். என்னடா இப்படி பண்ணிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ சாரிக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையும் சொல்லி சமாளிக்கிறார் ராகவும். அதுக்கப்புறமா வீட்டில் துணி துவைக்கிறதுக்காக ஆள் என்ன பண்ணுறாங்க, எல்லா துணியும் கேட்குறாங்க ட்ரை வாஷ் பண்ணுறதுக்காக. அந்த தருணத்தில் கிருஷ்ணாவோட பாக்கெட்லேருந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க. இது என்னன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபிமா கிட்ட கொடுக்குறாங்க. அபி அந்த சீட்டு வாங்கி பார்க்குற தருணத்தில் தெரிய வருது, அதே ஹோட்டலில் இவரும் ரூம் போட்டு தங்கியிருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. கோபத்தோடு என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணாவை மீட் பண்ணி பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அபி கூப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷத்தோட கிருஷ்ணாவும் போக, என்னாச்சு அபி, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் எடுத்து கையில் கொடுக்க, என்னது அபி எனக்கு ஒன்றும் புரியல காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஷாக்காக, என்ன அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் கேட்க, எனக்கு என்னங்க அதிர்ச்சியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட அப்படி நடித்த மாதிரி பேசுகிறேன். நடிக்காதடா, உன்னை பற்றி எல்லா உண்மை எனக்கு தெரிஞ்சிட்டு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆகலாம், நீ நல்லா தான் இருக்க, நீ நடிச்சிட்டு இருக்க அந்த வீட்டில், இது எல்லாம் உண்மையை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முரளி என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு மறுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ஒத்துக்க ஆரம்பிக்கிறார். ஆமாம் நடிச்சிட்டு தான் இருக்கேன், யாருக்காக, உங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி. அடைச்சி இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை, உன்னெல்லாம் என்ன பண்ணுறேன் பாரு, இப்போவே இந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட உன்னோட முகத்தில் என்னை கிழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்பவே கோவத்தோட பேச, சொல்ல போகிறீங்களா அபி, போங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், முக்கியமாக அஞ்சலிக்கிட்டையும் சொல்லுங்கள். பார்க்குறீங்க அதிர்ச்சியாக இருக்கா, இப்போ இருக்க சூழ்நிலை அஞ்சலி கிட்டே இதெல்லாம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சலியோட வாழ்க்கை கண்டிப்பாக பாதிப்படையும், அது இல்லாமல் ஹெல்த்தும் பாதிக்கப்படையும். மேலேயும் நீங்கள் அஞ்சலி கிட்ட போய் சொல்கிறத தான் சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை மாதிரி பேச, உடனே கபிக்கு பயங்கர கோவம் வருது. நீலாம் என்ன மனுஷன், உன்னெல்லாம் என்ன பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இல்லை திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அபி பேச, நான் திருந்த மாட்டேன் அபி, ஏன்னா நான் உன்னை தான் நினச்சிருக்கேன், எனக்கு நீ தான் வேணும், வேறு யாருமே முக்கியம் இல்லை, அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்றத பேசுறதை கேட்டு பயங்கர கடுப்படைகிறாங்க. அதுக்கப்புறமா அபி எல்லா உண்மைகளையும் ராகவ் கிட்டேயும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்களா, இல்லைனா அஞ்சலி அவங்க நிலைமையை கருதி சொல்லாமல் விட்டுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.